ஹாய் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ டிராவலின் ஒரு புதிய வீடியோவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் காரோடில் இருந்து தாமிரபரணி ஆறு வரைக்கும் உள்ள நேஷனல் ஹைவே ஒர்க்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க ட்ரோன் காட்சிகளை பார்ப்போம். இந்த வீடியோவில் 8 மாதம் முன்னே உள்ள காட்சிகளையும் இப்போ உள்ள முன்னேற்றத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த காரோடில் இருந்து தான் தமிழ்நாட்டில் NH 66 ஸ்டார்ட் ஆகுது. கேரளா பகுதியை வருஷங்களுக்கு முன்னே முடிச்சிருக்கிறாங்க. ரோடு வேலை முடியும் முன்னே சைன் போர்டெல்லாம் திரும்படிக்க தொடங்கியாச்சு. இந்த ஹைவே மும்பை பன்வேலிருந்து துவங்கி கன்னியாகுமரியில் முடிவடையும். இது 1600 கிலோமீட்டருக்கும் அதிகம் நீளமுடைய ஒரு ஹைவே. கடுவாக்குழி பக்கமுள்ள அண்டர் பாஸ் பக்கம் வந்தோம். 8 மாதம் முன்னே எப்படி இருந்தது, இப்போ என்ன முன்னேற்றம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். அண்டர் பாஸ் பக்கமுள்ள ரோடு லெவல் பண்ணி இருக்குது. சைடு பானலை நாட்டி மண்ணை ஃபில் பண்ணி இப்போ ஒரு லேயர் காங்க்ரீட்டையும் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய ஒர்க்குகள் பெண்டிங் இருக்குது. ஃபைனல் காங்க்ரீட் பேவிங், சைடு ரெயிலிங்ஸ், ஸ்லோப் காங்க்ரீட் இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா பெரும் உதவியாக இருக்கும். இப்போது நம்ம குளப்பரம் செல்லக்கூடிய ரோடு பக்கம் வந்தோம். அதனுடைய 8 மாதம் முன்னே உள்ள காட்சிகளையும் இப்போ உள்ள முன்னேற்றத்தையும் நம்ம பார்ப்போம். எட்டு மாதத்தில் ஏறக்குறைய வேலைகளை முடித்தாங்க. இனி இந்த பாலத்தையும் ரோடை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாப் மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த NH 66 மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் வழியாக கடந்து செல்லுது. இந்த நெடுஞ்சாலை சுற்றுலா, சரக்கு போக்குவரத்து, மீன் வியாபாரம், விவசாய பொருட்கள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான பயணத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இந்த ஹைவே 6 வழிச்சாலையாக விரிவாக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இங்கே 4 வழிச்சாலை தான் இப்போது உள்ளது. மெதுகும்மல் பக்கம் வந்தோம். இங்கே சைடு ஸ்லோப்பெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு. காங்க்ரீட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறதா தெரியுது. இந்த பகுதியில் ஒரு ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வரும் போல தோணுது. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய டிப்பர் லாரிகள் வரிசை நிற்பாட்டி வைத்திருக்கு. எலெக்ஷனுக்கு பிறகு வேலைகள் மந்தமாக தான் நடக்குது. வடமாநிலத்துக்கு சென்ற ஒர்க்கர்ஸ் திருப்பி வந்தது மாதிரி தோணலை. மெதுகும்மலுக்கும் பொன்னப்ப நகருக்கும் மத்தியில் உள்ள பிரிட்ஜ் பக்கம் வந்தோம். இங்கே உள்ள ப்ரோக்ரஸை நம்ம பார்ப்போம். பொன்னப்ப நகர் பக்கமுள்ள பிரிட்ஜில் 8 மாதத்தில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். காரோடு டு கன்னியாகுமரி ஸ்ட்ரெச்சில்
இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மண்ணை ரிமூவ் பண்ணி ஹைவே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கு. ரெண்டு சைடையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சூரியகோடுக்கும் எஸ்டி மங்காடுக்கும் செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த பாலம் வழி தான் கடந்து செல்லும். வேளாங்கண்ணி மாதா சர்ச் பக்கம் உள்ள ஓவர் பாஸ் பக்கம் வந்தோம். இங்கே உள்ள ப்ரோக்ரஸ் நம்ம பார்ப்போம். இந்த பகுதிகளை எல்என்டிஏ வருஷங்களுக்கு முன்னே முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஏப்ரலில் போக்குவரத்துக்காக இந்த ஹைவே திறந்து கொடுக்கப்படும் என்று முன்னே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனி இது எப்போ ஓப்பன் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதன்கோடு மற்றும் மாதுளமுற்றம் இந்த பகுதிகள் 8 மாதத்துக்கு முன்னே எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம இந்த பகுதியை ஒப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சீரீஸில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பார்க்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம்.